Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட் சம் மெத்தட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சம் பாருங்க, அசல் ரூபாய் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு வந்து யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட் சம் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டோட டிஜிட் சம் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அசல் கொடுத்துருக்காங்களோ அந்த அசலை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 100ஆல் ஆட் பண்ணி எழுதிக்கணும். 14% கொடுத்துருக்காங்களா, இதோட 100 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 114 வந்து கிடைக்கும். எத்தனை வருஷத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க, n=2 வருஷத்துக்கு வந்து கேட்டிருக்காங்களா, அதனால் 2 டைம் வந்துட்டு இந்த 114 வந்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த 4 டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஆட் பண்ணி நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அப்படி நம்ம ஆட் பண்ணுறப்போ 9 வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். சரிங்களா, லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி முடிக்கிறப்போ லாஸ்ட்டாக வந்து 9 வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 6 + 2 வந்து எவ்வளோ, 8, 8 + 5 13, 13ன்றப்போ 1 + 3 வந்து எவ்வளோ, 4. ஸோ இதோட டிஜிட் சம் வந்து என்ன, 4. இதோட டிஜிட் சம் 4 + 1 5, 5 + 1 6. அதே போல் இங்கேயும் 6. சரிங்களா, இப்போது 6 × 4 வந்து எவ்வளோ, 24. 6 × 4 வந்து எவ்வளோ, 24. 2 + 4 வந்து எவ்வளோ, 6. ஸோ 6 × 6 36. ஸோ 6 + 3 வந்து எவ்வளோ, 9. ஸோ அமௌண்ட்டோட டிஜிட் சம் வந்து என்னது, 9. நமக்கு வந்துட்டு சம்மில் கூட்டு வட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அமௌண்ட்டோட, அதாவது அமௌண்ட்டில் இருந்துட்டு நம்ம வந்து பிரின்சிபலை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருமா. ஸோ இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போது அமௌண்ட்டோட டிஜிட் சம் தெரியும் 9, பிரின்சிபலோட டிஜிட் சம் வந்துட்டு 4. சரிங்களா, 4 அப்படின்னா இதான பிரின்சிபல் 6250. இதோட டிஜிட் சம் வந்து என்னது, 4. ஸோ 9 - 4 = 5. ஸோ இன்ட்ரெஸ்டோட டிஜிட் சம் வந்து என்னது, 5. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் வந்து 5. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து செக் பண்ண போகிறோம். எந்த ஆப்ஷனுக்கு 5 வருதோ அதான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 6 + 1 7, 7 + 7 14, 14 + 14 18, 18ன்றப்போ 1 + 8 9. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்கள், 5 + 5 10, 10 + 2 12, 12 + 1 13, 13 + 5 18. ஸோ இதுவும் வந்து 1 + 8 9. ஸோ பியும் வராது. சி பாருங்கள், 7 + 2 9, அதை வந்து அடித்து விட்டுருங்க. ஏன்னா 9 வந்ததுன்னா நம்ம வந்து அடித்து விட்டுடலாம். 9 வந்து நம்ம வந்து 0வாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 9 ஆட் பண்ணி நம்ம கூட்டினாலும் லாஸ்ட்டாக வர டிஜிட் சம் வந்து சேமாக தான் வந்து வரும். ஸோ 8 + 1 9, அடித்து விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, 5. டி பாருங்கள், 7 + 1 8, 8 + 1 9, அடித்து விட்டுருங்க. 5 + 7 வந்து எவ்வளோ, 12. 12ன்றப்போ டிஜிட் சம் வந்து என்ன வரும், 3. ஸோ ஆப்ஷன் சிக்கு தான் வந்துட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. சரிங்களா, அதே போல் இந்த டிஜிட் சம் வந்துட்டு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு வந்து 5 வந்தனால நம்ம இதுதான் ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போது 2 ஆப்ஷனுக்கு 5 வர்றப்போ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், பர்சன்டேஜ் மெத்தட், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போது இதே சம்மு இதை வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஜிட் சம்மில் போடுறப்போ 2 ஆப்ஷனுக்கு ஒரே டிஜிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த பர்சன்டேஜ் மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசல் வந்து எவ்வளோ, 6250. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%. இயர் வந்து 2 வருஷமா. ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் 2 இயர்ஸ்னால் ஃபஸ்ட் இயர் இது வந்து செகண்ட் இயருக்குரியது. ஃபஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ வந்து வரும், செகண்ட் இயருக்கு 2 வேல்யூ வந்து வரும். இப்போது இதில் வந்துட்டு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 6250.
ஸோ 6250 நம்ம வந்து 14% வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 10% வந்து பார்க்கலாம். 6250 லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதுதான் வந்து 10%. ஸோ 625 இதுதான் வந்து 10%. நமக்கு தேவை 14%. அடுத்து நம்ம 4% வந்து பார்க்கணும். அதுக்கு இந்த 6250 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இது வந்து 1%. 1% எவ்வளோ வரும் அப்படின்னா 62.50 வந்து வரும். சரிங்களா? இதான் வந்து 1%. நமக்கு தேவை 4%. ஸோ 62.50வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 250 ரூபா வந்து வரும். ஸோ 625 ப்ளஸ் 250 இதை வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 875 ரூபா வந்து வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயருக்கும் சேமாக இருக்கிறப்போ செகண்ட் இயருக்கும் அதே 875 தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 875, செகண்ட் இயருக்கு 875 ரூபா போட்டுருங்க. அடுத்து செகண்ட் இயரில் வந்து 2 வேல்யூ வந்து வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட் இயரில் வந்திருக்க இந்த வட்டிக்கு நம்ம 14% வந்து பார்க்கணும். ஸோ 875 இருக்கு இல்லையா? இதில் 10% ஃபஸ்ட்டு பாருங்கள். 10% வந்து எவ்வளோ? லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 87.5. நெக்ஸ்ட்டு இதில் 1% பார்த்தோம் அப்படின்னா 875ல் 1% அப்படிங்கிறது 8.75 வந்து வரும். இது வந்து 1%. நமக்கு தேவை 4%. ஸோ 8.75 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 35 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 122.5 வந்து கிடைக்கும். சரிங்களா? 122 ரூபா வந்து 122.50 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ 875 ஃபஸ்ட் இயர், 875 இந்த செகண்ட் இயர்க்குரியது ப்ளஸ் 122.50. இப்போது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1872.50. சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஜிட் சம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டிஜிட்ஸாக வர்றப்போ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.